வணக்கம் அல்வா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற இந்த கீபேடில் பேக்ரவுண்டில் நமக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோ, அப்படி இல்லைனா நம்மளோட ஃபோட்டோ, இல்லை நம்ம குழந்தைங்களோட ஃபோட்டோ, எந்த ஃபோட்டோ இருந்தாலும் சரி அது பேக்ரவுண்டில் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்குறோம். உங்களுடைய ஆப்பில் வணக்கம் அல்வா பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி உடனடியாக வந்து வீடியோக்களை வந்து நோட்டிஃபை பெறுங்கள். நன்றி. உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் அடிஷ்னல் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அண்ட் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து கரண்ட் கீபோர்டு அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆக்சுவலி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் கீபோர்டு தான் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா வேறு கீபோர்டு உங்கள் மொபைலில் என்ன ஆப்ஷன் இருக்கோ அந்த கீபோர்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். பட் வந்து ஜிபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூகுள் சைட்டில் இருக்குது. அது ஆக்சுவலி அதை பற்றியான ஃபுல் டீட்டெயிலும் வந்து நான் கொடுத்துருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன்லும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜிபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா தேர்ட் ஒன் ஆப்ஷன் வந்து தீம்னு இருக்கும். தீம் கிளிக் பண்ணுங்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து எல்லா கலர்ஸும் வந்து தீமை வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஒயிட் கலர் இருக்கும், பட் பிளாக்கு, ரெட்டு, க்ரீனு இப்படி சொல்லிட்டு எல்லா கலர்ஸும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து அவங்களும் நிறைய இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜஸும் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு வந்து நம்மளோட இமேஜ் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மார்க் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு என்ன ஒரு இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடம் வந்து ட்ராக் பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பிரைட்னஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஒரு 40% கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் நிறையா பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 வச்சிங்கன்னா நிறைய, அதாவது டார்க்காக இருக்கும். பட் வந்து கீபோர்டு தெரிகிறது வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஸோ வந்து ஒரு 50-60 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து டன் கொடுங்க. டன் கொடுத்துட்டிங்க பார்த்தீங்கன்னா கீ பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கீஸும் வந்து செப்பரேட்டாக நமக்கு வந்து தெரியுது. அப்படியே வந்து செட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் மார்க் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து எகெயின் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பிரைட்னஸும் என்ன வேணுமோ அது சேஞ்சஸ் வந்து திரும்ப பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிவிட்டு அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த வந்து கீபோர்டில் வந்து பேக்ரவுண்டில் வந்து செட் ஆயிரும். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் அல்வாக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.